வணக்கம். பல்வேறு வகையான அடிப்படை நக வடிவங்களில் பயிற்சி பெறுதல் என்ற இந்த பயிற்சிக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் இறுதியில் பல்வேறு வகையான அடிப்படை நக வடிவங்களை நீங்கள் பயிற்சி செய்ய முடியும். உங்கள் வாடிக்கையாளரின் கைகள், ஆர்ம்ஸ் மற்றும் கால்களில் மசாஜ் செய்ய உங்களுக்கு தேவைப்படுகின்ற பல்வேறு கருவிகள் மற்றும் உபகரணங்கள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன. Client chair, manicure stool, manicure table, manicure tray, manicure bowl, infrared lamp, hot plate, medium size bowl, electric manicure kit, orange wood stick, emery board, magnifying glass, cuticle pusher, cuticle clipper, nail brush, nail scissors, nail buffer, spatula, hot plate, pedi spa, foot file, toe nail clipper, pedicure clipper. Materials: cotton, nail varnish remover, cuticle oil or cream, whitening pencil, nail varnish, cuticle remover, nail bleachers, nail strengthener, hand lotion and cream, top coat, base coat, liquid hand wash, H2O2, manicure shampoo, vegetable oil, foot cream, foot powder, paper and cotton towels. பல்வேறு வகையான நக வடிவங்களை செய்ய கற்றுக்கொள்வதற்கு முன் முதலில் நாம் சில அடிப்படை விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபரின் நகத்தின் அம்சங்களும் தனித்துவம் வாய்ந்தவை. நகங்கள் வடிவங்களிலும் அளவுகளிலும் மாறுபடுகின்றன. நீண்ட விரல்களுடன் அகன்ற நெயில் பெட்களை கொண்டவர்களை அல்லது குட்டையான விரல்களுடன் குறுகிய நெயில் பென் கொண்டவர்களை மற்றும் வேறு மாதிரியான வடிவங்களை கொண்டவர்களை கூட நாம் பார்க்கலாம். வாடிக்கையாளர்களால் விரும்பப்படுகின்ற 5 பொதுவான வடிவங்களான நேச்சுரல், ஸ்கொயர், ஓவல், ஆல்மண்ட் மற்றும் ஓவல். பிற வடிவங்களிலும் கூட உள்ளன. உதாரணமாக லிப்ஸ்டிக், ஸ்டெலட்டோ, மவுண்டைன் பீக், எட்ஜ், ரவுண்ட், பலேரினா, வைட் போன்றவை. ஓவல் என்பது கவர்ச்சிகரமான நக வடிவமாகும். பெரும்பாலும் இது பல பெண்களால் விரும்பப்படுகின்றது. ஓவல் வடிவ நகங்கள் நீண்டதாகவும் நீண்ட நெயில் பெட் கொண்டதாகவும் இருக்கலாம் அல்லது குட்டையான நெயில் பெட்டுக்கு பொருந்துமாறு குட்டையாகவும் இருக்கலாம். இந்த வடிவத்தில் வட்ட வடிவம் போன்ற லேசான வளைவுகள் இருக்கும். அதே நேரம் நகத்தின் நீளம் அதிகமாக இருக்கும். இப்போது வெவ்வேறு நக வடிவங்களை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். அடுத்ததாக நகங்களை எவ்வாறு வடிவம் கொடுப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மிக பொருத்தமான வரி அளவு கொண்ட அரத்தை தேர்ந்தெடுக்கவும். இடது கையின் சுண்டு விரலிலிருந்து தொடங்கி கட்டை விரலை நோக்கி செல்லவும். வாடிக்கையாளரின் கை விரலை உங்கள் இடது கையின் கட்டை விரலுக்கு முதல் 2 விரல்களுக்கும் இடையே பிடித்துக் கொள்ளவும். அரத்தை உங்கள் வலது கையில் பிடித்துக் கொள்ளவும். முக்கியமாக வெளி விளிம்பின் அடிப்பகுதியில் 30 முதல் 45க்கு இடையே அராவும் விதமாக அரத்தை சற்றே தூக்கி பிடித்துக் கொள்ளவும். வெளிப்புறத்திலிருந்து மையத்தை நோக்கி அராவ வேண்டும். இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமும் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமும் செல்ல வேண்டும். நகத்தின் 2 பக்கங்களிலும் 2 குறுகிய ஸ்ட்ரோக்குகளுக்கும் ஒரு நீண்ட ஸ்ட்ரோக்கும் பயன்படுத்த வேண்டும். கூர்மையான விளிம்பை அகற்றுவதற்கு மட்டும் பக்கவாட்டில் மெதுவாக சரிந்தவாறு கொண்டு வர வேண்டும். வாடிக்கையாளரின் நகங்களுக்கு வடிவம் கொடுக்கும் போது சில முக்கியமான கருத்துக்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.
ஒருபோதும் முன்னும் பின்னுமாக அராவக்கூடாது. அவ்வாறு செய்தால் நகங்களில் பிளவும் முறிவும் ஏற்படும். முனைகளில் ஆழமாக அராவக்கூடாது. அப்படி செய்தால் நகங்கள் பலமிழந்துவிடும். நகங்களுக்கு வடிவங்கள் கொடுப்பதற்கு முன் எப்போதுமே வாடிக்கையாளரின் விருப்பத்தை கேட்க வேண்டும். கால்விரல் நகங்கள் சதுர வடிவில் எவ்வாறு அராவுவது என பார்க்கலாம். கால் நகங்களிலிருந்து பழைய நெயில் பாலிஷை அகற்றுவதிலிருந்து நடைமுறையை தொடங்கவும். பாதங்களை அலசி சுத்தம் செய்யவும். நெயில் ஆயில் கொண்டு கால் விரல் நகங்களுக்கு சிகிச்சை அளிக்கவும். புறத்தோலை பின்னால் தள்ளவும். கால் விரல் நெயில் பெட் சுற்றியுள்ள அதிகப்படியான தோலை ட்ரிம் செய்யவும். கால் விரல் நகத்திற்கு அடியிலும் ஒவ்வொரு நகத்தின் 2 பக்கங்களிலும் உள்ள அழுக்கு மற்றும் சிதைவுகளை சுத்தம் செய்யவும். ஒவ்வொரு நகத்தையும் விரும்பிய நீளத்திற்கு வெட்ட நகவெட்டியை பயன்படுத்தவும். நகங்களை மிகவும் குட்டையாக வெட்டக்கூடாது. ஒவ்வொரு நகத்தின் மேற்பகுதியிலும் குறுக்கு வசத்தில் நேராக வெட்டவும். மூலைகளில் வளைவாக வெட்டக்கூடாது. ஒவ்வொரு நகத்தையும் நக அரம் கொண்டு அராவவும். ஒவ்வொரு நகத்தின் மேல் பகுதியிலும் ஒரே திசையில் குறுகிய விரைவான ஸ்ட்ரோக்குகளை பயன்படுத்தவும். விரல் நகங்களின் முனைகள் வளைவாக இல்லாமல் சதுர வடிவில் இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். நெயில் பஃபர் கொண்டு ஒவ்வொரு நகத்தின் மேற்பகுதியையும் மெருகிடவும். ஒவ்வொரு விரல் நகத்திற்கு அடியிலும் ஒவ்வொரு நகத்தின் பக்கவாட்டு பகுதிகளிலும் எஞ்சியுள்ள நகங்களை சீர்படுத்தவும். நகங்களுக்கு எப்படி வடிவம் கொடுப்பது என்பதை தெரிந்து கொண்டீர்கள். பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான பொருட்களை பற்றி தெரிந்து கொள்வது எப்போதுமே நல்லது. அவற்றில் சில பொருட்களை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். பளபளப்பில்லாத மேட் பினிஷ் பெற மேட் டாப் கோட் பயன்படுத்தப்படுகின்றது. நெயில் பெட்டை சுற்றி சுத்தம் செய்வதற்கும் நகத்திற்கு தொழில் முறையிலான பினிஷ் கொடுப்பதற்கும் நெயில் பாலிஷ் சரிப்படுத்தும் பேனா பயன்படுத்தப்படுகின்றது. ஸ்ட்ரிப்பிங் டேப் என்பது உங்கள் நகக்கலையை மேம்படுத்துவதற்காக நகத்தின் மீது போடப்படுகின்ற மற்றும் வைக்கப்படுகின்ற மிக மெல்லிய உலோக டேப் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஃபாயில் என்பது உங்கள் நகங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான அடிப்படை நிறம் அடிக்கும்போது இதமளிக்கும் வடிவமைப்பை உருவாக்குகின்ற ஃபாயில் பேப்பர் ஆகும். மேற்பரப்பின் மீது தெளிவான பசை பூசப்பட்டு டேப் விரைவாக இழுக்கப்படுகின்றது. உங்கள் நகங்களின் நுண்ணிய அல்லது பெரிய புள்ளிகளை உருவாக்க அல்லது தொடர்ச்சியான வட்டங்களை பயன்படுத்தி வடிவம் உருவாக்க டாட்டர் டூல் பயன்படுத்தப்படுகின்றது. இது சில வினாடிகளில் நுண்ணிய அல்லது பெரிய புள்ளிகளை நேர்த்தியாக உருவாக்குகிறது. ஸ்ட்ரிப்பர் பிரஷ் என்பது மெல்லிய வரிகளையும் குழப்பமான விவரங்களையும் உருவாக்க பயன்படுத்தப்படுகின்ற சிறிய மெல்லிய பெயிண்ட் பிரஷ் ஆகும். உங்களுக்கு நேரமில்லை என்றால் மனதிற்கு இதமான நெயில் ஆர்ட் உருவாக்கவும். முன்னரே வடிவம் கொடுக்கப்பட்ட வடிவமைப்பை தேர்ந்தெடுக்கவும். நோட்டீஸ் மீ நகங்களுக்காக அதை உங்கள் விரல் நுனிகளில் அழுத்தவும். நெயில் ஸ்டிக்கர் அல்லது உரைகளை பயன்படுத்தவும். சிறந்த தரம் கொண்ட முக்கிய ஷேடுகள். உங்கள் நெயில் கிட்டில் ஷீர் பிங்க், கிளாசிக் ரெட் மற்றும் ஒபேக் ஒயிட் அண்ட் பிளாக் பாலிஷ்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏனெனில் அவை உயர்தரமானவை மட்டுமல்ல, நெயில் ஆர்ட் உருவாக்கும் போது அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவையும் ஆகும். LED நெயில் லேம்ப் லைட். விற்பனைக்காக உள்ள பெரும்பாலான ஜெல் பாலிஷ்களுக்கு நீண்ட காலம் நீடித்திருக்கும் முடிவை பெற நெயில் பாலிஷை குணப்படுத்த அல்லது வலுவூட்ட ஒரு LED நெயில் லேம்ப் லைட் தேவைப்படுகிறது. வெவ்வேறு வகையான அடிப்படை நக வடிவங்களை மேற்கொள்வது மற்றும் கால் விரல் நகங்களை சதுர வடிவில் அராவுவது எப்படி என்பதை இப்போது தெரிந்து கொண்டீர்கள். நன்றி.